நான் சொன்ன மாதிரி இப்போ வெளியே வந்து இந்த லவ் மேரேஜ்ல போகும்போது லைஃப்பை ரெடி பண்ணி வச்சிடறாங்க வெளில. ஓகே, எனக்கு அது என்ன புரியலன்னா, இன்னைக்கு இருக்க லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 நாள்ல எல்லாத்தையுமே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே பேசும்போது ஒரு ஒரு ஹாய் ஹலோ ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்ற ப்ரப்போசல் நடந்துரும். செகண்ட் டே வந்து ப்ரப்போசல் வரைக்கும் வந்து அப்பா அம்மாவை எப்படி நம்ம ஒத்துக்க வச்சுக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிடலான்னு வந்துடும். 3வது நாள் கனவுலே குழந்தை பெற்றுருவாங்க. ஓகே, 4வது நாள் குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு குழந்தைய வளர்த்து ஸ்கூல் காலேஜ்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க. 5வது நாள் குழந்தைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர குழந்தைலாம் வந்துடும். இந்த மாதிரி தான் ஒரு பேசுற விதங்கள் இருக்கு இல்லையா? அப்ப விச் மீன்ஸ் ஒரு இடத்துலயும் அவங்க ஒருத்தரை வச்சு பாக்குறாங்களா இல்லையா? இப்போ மேரேஜ் இப்போ மேரேஜ் ஸ்டேஜ்ல நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல வேற யாராவது வச்சு பார்க்க தோணுமா? கண்டிப்பா தோணாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் அது போயிடுதுல. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்க 5 வருஷம் லவ் பண்ணி 10 வருஷம் 18 வருஷம்லாம் நீங்க லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை போறீங்க. ஆனா எப்படி ஜஸ்ட் லைக் தட் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வேற ஏதாவது ரீசன் கூட அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க ஒரு சண்டை வரும்போது நீங்க இருந்த குட் மொமெண்ட்ஸை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தா அங்கே டிவோர்ஸ்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கே நீங்கள் போக மாட்டீங்க. எஸ், சண்டை வரும், எப்பவுமே கொஞ்சிட்டே இருக்க முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா. சண்டைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லைஃப் அதுக்கப்புறம் லீட் பண்ண உள்ள போக முடியும் இல்லையா? ஸோ இங்கே எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே டிவோர்ஸ்க்கு வர மெயின் ரீசனே வேற அஃபேராக தான் இருக்கு. ஓகே, அது லவ் மேரேஜில் ஜாஸ்தி நான் பார்க்குறேன் இன்னைக்கு.